புன்னகை முழு நிலவே புத்து விளக்கே பொடி மலரே. தூங்கும்போது அழக பாத்தியலா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திய, கல்யாணம் ஆனவன்னு ஒரு மாதிரி இருக்கிய மாமா. சரியான சேட்டதே உங்களுக்கு. மறு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்பவே சென்னைக்கு கிளம்பணும். ஆனா இப்படி தூங்கிக்கு இருக்காங்களே. தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்ன செய்யலாம்? ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன எந்திரிக்கவே மாட்டிக்கிறாங்க? அப்படி என்ன தூக்கமா? ஆளு மூஞ்சியும் பாரு. அம்மா வைவாக வேகமா போய் கிளம்புவோம். தலைய காய போட்டு. என்ன இப்படி காய பிடிச்சிருக்கிறிய? ஆமா, என் பொண்டாட்டி நான் இழுக்காம வேற இழுப்பியா? இருக்கிறது தப்பு கிடையாது. இம்புட்டு நேரமா தூங்குவாக. மறு வீட்டு விருந்துக்கு வரணும்னு சொல்லி சொன்னாங்களே. இப்பவே சென்னைக்கு கிளம்பணும். போயிட்டு பிறகு வரணும்ல மதியானம். சரி கிளம்புவோம், ஒன்னும் அவசரம் இல்ல. அப்புறம் காலையே நல்லா குடிச்சு காலையிலே இப்படி கலர்ஃபுல்லா வந்து பக்கத்துல நின்றா மனுஷனுக்கு எப்படிடி எந்திரிச்சு குளிக்க தோணும்? சரியில்லை. இந்தா இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. உங்க அந்த ரொமான்ஸ் எல்லாம் நீங்க பிறகு வைங்க. என்ன இப்ப போய் கிளம்புங்க, போங்க. வேறசா சென்னைக்கு போகணுங்க. போயிட்டு திரும்ப வரணும்ல. இப்ப எதுக்கா பல்ல காட்டுறிய? என்னவா குட்டிமா? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கியா? ஏன் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சலு? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மாமா வந்துடும்? அடியே, அது எனக்கு தெரியும்படி. நான் கேக்குற சந்தோஷம் என்னன்னு உனக்கு விளங்கலையாக்கும்? எத்தனை ஜென்மம் வேணாலும் உனக்காக நான் இருப்பேன். சரியா? சரி, வேற போய் கிளம்புங்க குட்டிமா. பாரேன். ம்
அப்படியா? நானே வாரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்ல, ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? அதையும் கல்யாணம் முடிஞ்சுட்டாலே ஒரு வாரத்துக்குள்ள அந்த விருந்து இந்த விருந்து இருந்து மதுரைக்காரிங்க போட்டு பாடா படுத்துவாங்கல்ல. என்ன செய்ய, விருந்துக்கெல்லாம் போகணும்ல, அதுக்காக வரமாட்டேன் நான் சொல்ல முடியும். நம்ம பொழப்பையும் பார்க்கணும் விருந்தையும் பார்க்கணும்ல. அதுக்குதான் இந்த மறு வீட்டு விருந்து கூட கிளம்ப உட்காந்துருக்கேன். எங்க வீட்டுக்கு போயிட்டு தானே வரணும். விளங்குது. ஒரு வாரம் மட்டும் பாத்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிறகு பார்ப்போம். விளங்குது, பாத்துக்குவோம். சரி சரி சரி, நான் பிறகு அடிக்கிறேன். பொம்பளைய காலில் கொலுசு போட்டிருந்தாலே அம்புட்ட அழகு. அது நீ போட்டிருக்கிறது இன்னுமே அழகா இருக்குடி என் வாயாடி பொண்டாட்டி. அந்த கொலுசை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு நட நடக்கையில வரும்பாரு சத்தம் அம்புட்டு சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் போது. நான் உட்காந்து பாத்துக்கிறதா உனக்கு என்ன? நான் சும்மாவே பாத்துக்கிறேன். நீ சும்மா பாருல, ஏதாவது சுமந்து கூட கூட பாரு. எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. என்ன இன்னைக்கு என்னைய பாத்துக்கறீங்க? எந்திரிச்சு போய் குளி போ. யோ என்னையா? சரி, எனக்கு முன்னே எந்திரிச்சிட்டோல. எப்ப எந்திரிச்சா? எப்ப எந்திரிச்சா உனக்கு என்ன? உன் சோடையை பாத்துட்டு முதல்ல குளிக்கிற வேலையை பாரு என்ன? இல்ல மறு வீட்டு விருந்துக்கு வரணுமாமா. அதனால உன் வீட்டுக்கு போயிட்டு வரணுமா. சீக்கிரம் போ, போய் குளிச்சிட்டு கிளம்பு. நான் ரெடி ஆயிட்டேன். சரி, நான் குளிச்சிட்டு கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப வெளியே போனியே, உன்னை எவன் எதுவும் கேட்கல? என்ன யார் என்னையாப்பா? அதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க கிடையாது. நான் போய் பேசாம குளிச்சிட்டு வந்துட்டேன். அப்படிட்டேன். என்ன யாரும் எதுவும் கேட்கல. இல்லையே, கண்டிப்பா உன் அக்காவெல்லாம் கேட்டு இருந்திருக்கணுமே. எதுவுமே கேட்காமலே இருந்துட்டாங்களா என்ன? யாரும் எதுவும் கேட்கல. என்ன யாருமே எந்திரிக்கவே இல்லை. என்ன மணி 5 ஆகுது. அதனால எவனும் எந்திரிக்கல. சரி, ஒருவேளை கேட்டா என்ன சொல்ல போற? நான் என்ன சொல்லணும்? நானும் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, என்கிட்ட கிறுக்குத்தனமா பேசுற மாதிரி வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க மனசு கஷ்டப்படும். ஏன்னா அவங்க சந்தோஷப்பட்டு விருப்பப்பட்டுதே நம்மளுக்கு எல்லாமே செய்யறாங்க. அதை முதல்ல நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நம்ம சந்தோஷமா வாழ்றோம் வாழல, அது 2வது விஷயம். என்ன, அது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனா அவங்கள பொறுத்தளவுல நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம தெரிய வச்சிடணும். அவங்க கேட்கும்போது ஆமா எல்லாம் நடந்துச்சு சந்தோஷமா இருந்தோம் ஒரு வார்த்தையில சொல்லி முடியும். அது சொல்றது கூட உனக்கு எல்லாரும் இருக்கான்னு. அது எப்படி நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துச்சுன்னு சொல்ல முடியும்? நீ வேணா சொல்லிட்டு தெரி. என்னால அப்படி சொல்ல முடியாது. அடிச்சிருக்கீல, அறிவு இருக்குல்ல, லூசு மாதிரி பேசிக்கிருக்காது. என்ன, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா ஒரு சில பொய்கள் சொல்லிதே ஆகணும். வாழ்க்கையில உண்மையாவே இருந்துட்டா மட்டும் அப்படியே பெரிய அரிச்சங்கிற பேட்டிவுக அப்படியே அப்படியே எல்லாத்தையும் உண்மையாவே சொல்லி கக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லிட போறேன். என்ன பாரு, வெளியே யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா ஆமா சந்தோஷமா இருந்தோம் அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கேட்க போறாங்களா? நீ இப்ப இல்லைன்னு சொன்னு வச்சுக்கோ, என்ன காரணம் ஏது காரணம் அப்படியே உன்னை படிப்படியா அளந்து கேட்பாங்கடி. ஏண்டி, ஒரு ஆம்பளை எனக்கு புரியல, ஒரு பொம்பளை உனக்கு புரியலையா? சரி விடு, உனக்கு வேணா எனக்கு வேணா. இப்ப வெளிய யாராவது என்னை பத்தி கேட்டாங்கன்னா நான் உன்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லு? ஆமா, ஓயாம சொல்லிக்கிருக்கேன், எதையுமே காதுல வாங்கிறாது. என்ன, இங்க பாரு பூவரசி, இது நம்மளோட வாழ்க்கை. என்ன, இதுல மத்தவங்களை யாருமே தலையிட விடக்கூடாதுன்னா ஒரு சில பொய்கள் சொல்லிதே ஆகணும். கல்யாணம் ஆயிட்டு நிறைய பொய் சொல்ல வேண்டியது வரும். என்ன, அதுல பொய் வேணா இது இருந்துட்டு போகட்டுமே. அதாவது நம்ம 2 பேர் வாழ்க்கையில நம்ம பொய்யா தானே வாழ போறோம். அதனால பொய்கள் நிறைய சொல்ல வேண்டியது வரும். நீ இப்ப என்ன சொல்றேன்டா, யாராவது கேட்டாங்கன்னா ஆமா சந்தோஷமா இருந்தோம் அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க அவங்க கேட்கறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. அந்த ஒரு வார்த்தையில அவங்க மனசு நிறைஞ்சிரும். திரும்ப திரும்ப நம்ம கிட்ட கேள்வி கேட்டு அவங்க எதுவும் நம்மள தொந்தரவு பண்ண எந்த அவசியமும் இல்ல. புரியுதா? யாராவது வெளியே கேட்டா என்ன சொல்லுவ? இம்புட்டு தூரம் எனக்கு அட்வைஸ் பண்ண தெரியுதுல, இத என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருந்திருக்கணும். இப்பவும் இந்த திமிருத்தனத்தை அடக்கவே மாட்டேன். என்ன, எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, உன் மனசு நல்ல மனசுவே, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ எனக்கு கிடையாது. எனக்கு யாருமே கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே கிடையாது. என்னோட பிரச்சனையே வேறயா. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எப்படியோ என்னை ஏமாத்தி எங்க இடத்துல தாலி கட்டிட்டேன். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வேணாம். உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். நான் நேற்றே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஓயாமலா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்க இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓயாம சொல்லிக்கிறதா அவன் கிறுக்குன்னு சொல்லுவாங்க. என்ன, அதை நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. இந்த விஷயத்த பொறுத்தளவுல இதுல உன் விருப்பமும் என் விருப்பமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன, ஒருத்தர் மட்டும் விருப்பப்பட்டு ஒருத்தர் அதுல பங்கெடுத்து அந்த வேலையை செஞ்சா அதுக்கு பேரே வேற. அதை நான் சொல்ல விரும்பல. என்ன, நீயும் நானும் விருப்பப்பட்டு வாழ்ந்தாதான் அதுக்கு பேர் தாம்பத்தியம். மற்றபடி உன் விருப்பம் இல்லாம நான் மட்டும் உங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதுக்கு பேரே வேற. அதை நான் சொல்ல விரும்பல, சரியா? அதனால விட்டுவிட்டு வெளியே யாராவது கேட்டாங்கன்னா சந்தோஷமா இருந்தேன் மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லு போதும். என்ன, குளிச்சுட்டு வரேன், நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். எல்லோருக்கும் எழுதி வச்சா, எங்களைத்தான் கட்சி வச்சா,
பொஞ்சாதியோ பூந்தோரணம் நானும் ரொம்ப சாதாரணம் வெண்ணிலவ மேகம் போல என்ன அவ மூடி வைப்பா மத்தவங்க கண்ணு பட்டா சத்தளிப்பா சாந்தவிப்பா ஊருக்கவ ராணி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்ல தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்ல. ஓய் குட்டிமா, என்ன அம்மாவை எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்றீங்களாமா? அம்மா அழுகுற பத்தியலா? தொந்தரவு பண்ணுங்க, வேணாட்டு சொல்லல. அம்மா எப்ப பார்த்தாலும் வாந்தி மயக்கமாவே சுத்திக்கிருக்கா. பாவமா இருக்கு பாரு, அழுகுறா பத்தியா? நீங்க வெளியே வந்த அப்பாவை என்ன பாடு வேணாலும் படுத்துங்க, அப்பா எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அம்மா வயித்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறணும். மாமா ஒண்ணுமே கேட்காத குழந்தைக்கு எதுக்கு பேசிக்கிருக்க? நீ உன் சோழிய பாருடி, நான் என் பிள்ளையோட தானே பேசிக்கிருக்கேன். இவன் சோழிய பார்த்துட்டு பேசாம இரு. குட்டியம்மோ, செல்ல குட்டி, அப்பா பேசுறது கேக்குதாடி என் தங்கம்? கேட்க முடியும், எனக்கு தெரியும். அம்மா ரொம்ப 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 பாவம். உங்களை வயிற்றுக்குள்ள சுமக்கிறாள்ல, அவளுக்கு அது சுமையா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ ஒவ்வொரு நாள் வாந்தி எடுத்து அழுகும் போது அப்பாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி என் செல்லம். அப்பா சொன்ன கேட்டுக்கிருவியல என் வயிற கட்டி. எதுக்கு அறிவு அழுதுக்கு இருக்க? அழுகாம இரு, சும்மா இப்படி அழுதுகிட்டே இருந்தாப்ல. தெரியல மாமா, ரொம்ப பயந்து வருது. எப்ப பார்த்தாலும் இப்படி வயிறு வலிக்குது, இல்லன்னா ஒரே வாந்தி மயக்கமா வருது. ரொம்ப பயந்து வருது மாமா, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அப்படித்தான் மாசமா இருக்கும் போது இருக்கும். அதுக்காக என்ன செய்ய, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். அழுகாது என் செல்லம்ல. சின்ன சின்ன மலர் குவியலை போ எனக்குள் மலர்ந்தாய் என்ன என்ன மனம் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய் உன்னை பெறும் அன்னை வலி வலி அல்ல ஓர் வரமே உன் மார்பிலே கூடு கட்டி நீ ஒருங்கிடும் நாள் வருமே பால் கசியும் இதழோடு உன்னை காணவே தெய்வம் ஒரு ஓசையின்றி வந்து போகுமே. எல்லாம் இங்க என்ன கிழவி? என்ன பண்ணிக்கிருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்ணிக்கிருக்க வயிற்ற பிடிச்சுக்கிட்டு? பேசாம இருப்ப நான் என் பிள்ளைகிட்ட பேசிக்கிருக்கேன். இவ வயிறு வலிக்குதுன்னு அழுதுக்கு இருக்கா. அதை என் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிருக்கேன். அம்மாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு சொல்லிக்கிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லை, மாசமா இருந்தா அப்படித்தாண்டா இருக்கும். அதுக்காக புள்ளைய வழி இல்லாம புள்ளைய பெத்துக்கிற முடியும் நினைச்சுக்கிருக்கியா? தாமரையோட வழியை பார்க்கல, அதே மாதிரிதான் ஓம் பண்ணாட்டியும் சுகப்பிரசம் ஆகுன்னா அப்படித்தான் எல்லா வழியும் தாங்கிதான் ஆகணும். சும்மா அப்படியே அம்மா ஆத்தான்னு சொல்லிட்டு புள்ள அப்படி கைக்கு வந்துருமாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அவங்க வீட்டுல மாறி வீட்டு விருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன நீங்க வரலையா ரெண்டு பேரும்? இல்ல அப்பதா, இன்னைக்கு வரல. எனக்கு ரொம்ப குறுக்கலாம் வலிக்குது, அதனால நான் மாமா கூட இருக்கேன். நானும் மாமா வீட்டுல இருந்துக்கிறோம். நீ போயிட்டு வா, நான் நாளைக்கு வரோம். கல்யாணம் முடிய வரைக்கும் இருந்து மாறி வீட்டு விருந்து வரலன்னு சொல்லிருக்கீங்க. கறிச்சோறுல போடுவாங்க. இல்ல பத்தா, அவளுக்கு இந்த கறிச்சோறு சேர மாட்டேங்குது. எதையாவது கவச்சி திண்டாலே வாங்கி எடுத்துக்கிருக்கா. நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பார்க்கணும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கட்டும், நானும் கூட இருக்கேன். நீ வந்து என்ன செய்யறா, நீ மட்டும் போயிட்டு வா. பார்த்துட்டு நல்லபடியா வழி அனுப்பி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பிறகு பார்ப்போம். அது என்னமோ உண்மைதான், அடிக்கடி வாந்தி எடுக்கிறவளுக்கு அது சேராதுனே. சரி பாத்துக்கிறங்க, பாத்துக்க சந்தோஷம், நான் வாரேன். ஏதாவது ஒண்ணுண்டா உடனே அப்பதான் சொல்லி விடுங்க, நான் வாரேன். என்ன? சரி அப்பதா, போயிட்டு வா. பரவாயில்ல, போயிட்டு வேறசா வந்துட்டிய. எல்லாம் முறைப்படிதே நடக்கணும். என் விருந்து கூட நேரம் பார்த்துதான் வைப்பாங்கன்னா பாத்துக்கிறங்க. அதான் ரொம்ப அவசரப்பட்டு எப்படியோ ஐயா அம்மானு ஓடி வந்துட்டோம். என்ன பண்றது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வைக்கிறீங்க. ஆதரக்காரங்கன்னா அப்படித்தான். சரி மாப்பிள்ளைகளா, அப்புறம் என் மக எல்லாத்துக்குமே கேட்டுக்கிற ஒரு விஷயம், நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நேத்து வரைக்குமே எங்க உசுறு எங்க கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அம்புட்டு பிரச்சனைய எல்லாத்தையும் தாண்டிதான் கல்யாணத்தை முடிச்சு நேத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து விருந்து வச்சிட்டோம்னா நம்ம முறைகள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ரெண்டு சம்மந்தியலா சொல்லுங்க. சம்மதி
பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் கொடுப்போம்ல பண்டம், அதெல்லாம் இப்பதே வண்டியில ஏத்தி விட்டுருக்கேன். அவங்க உங்க வீட்டுக்கு போயிடும். சென்னைக்கு போகவே நேராக நினைச்சுக்கிருக்கேன். உங்க வீட்டுக்குள்ள வேகமா போயிடும். விருந்து முடிச்ச கையோட அப்படியே கூட்டிகிட்டு போயிருங்க. அப்படித்தேன். இனி வந்து அடுத்த ஏதாவது விசேஷம் வச்சோம்னா உடனே சொல்லி அனுப்புறோம். அக்கா, மனசு திருப்தியா இருக்கியா? எனக்கு என்னய்யா, மனசு ரொம்ப திருப்தியா இருக்கேன். ஏன்னா எல்லா நல்ல விஷயமும் நடந்து போயிடுச்சுல. கல்யாணம் இழுத்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சாச்சு. விருந்தை வச்சு விட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, நேரத்தை பார்க்காம சட்டுப்புட்டு விருந்தை போட்டு விடுங்க. எல்லாரையும் உட்கார வைக்கணும்லக்கா. மாப்பிள்ளை பொண்ணை மட்டும் உட்கார வச்சு எங்களுக்கு என்ன அவசரம்? முதல்ல மாப்பிள்ளை பொண்ணையும் சாப்பிடுவீங்க, அப்புறம் சாப்பிட்டுக்குருவோம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மல்லியா, சாப்பிட்டுட்டு வேகமா வா. உன்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும். என்ன கேப்பிய? அது உங்களுக்கு தேவையில்லாதது. நீங்க உங்க சோழியை மட்டும் பார்க்கலாம். என்ன, நான் பேச வேண்டியதெல்லாம் அவகிட்டதேன். நான் கேட்டுவிட்டு உங்ககிட்ட வேணா பேரவை சொல்றேன். வாரு தாமரை கழுது அடி வாங்க போற. என்ன புருஷன்ட்ட சொல்ற பேச்சாது? என்னல அப்பா அவர் கேட்காம இருக்க சொல்லுங்க. என்ன அன்னைக்கு என்கிட்ட கேட்டுக்கு இருக்காரு? சோழியை பத்தி பேசாம இருக்க சொல்லுங்க. ஆனா வாய் ஒண்ணுக்கு ரெண்டு இல்லவல. இங்க இருந்து மும்பை வரைக்கும் இருக்கு. எடுத்து சொல்ல மருது ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன். நீங்க வேற ஏக்கா எப்ப பார்த்தாலும் போட்டு பாடா படுத்திக்கிருக்கா. இத்தனைக்கு என்ன, நேத்து இங்க தூங்கி விட்டாகலாமா, புள்ளையா அங்க விட்டுப்புட்டு அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க நேத்து பூரா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆயிரம் விசேஷ வீட்டுல இருந்தாலும் பிள்ளையில பார்க்க வேணாமா? நேத்து என்னையே மாமா வந்தாரு. நேத்து புள்ள கூட போய் இருந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் இருக்க கூடாது. புள்ள பெத்திருக்கவ புள்ளோடவே இருக்கணும். விருந்து முடிஞ்சா முதல்ல வீட்டுக்கு வேற கிளம்பி மாமியார் கிட்ட திட்டு வாங்காத. அப்படித்தான் சொல்லுவேன். வாங்க அத்தாச்சி, இந்த மாதிரி கல்யாண வீட்டுல இதெல்லாம் என்ஜாய் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? இவர் இதுக்கு இருக்காரு. இவரே புள்ளைய பார்க்க சொல்லுங்க. பாத்தியலா, இப்படியே பேசி வாய் அடைச்சுக்குருவா. வேற எதையும் நம்மள பேசவே விட மாட்டா. மாப்பிள்ள விட்டு சொல்லுங்க. பொண்டாட்டியெல்லாம் கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படித்தேன் வாயெல்லாம் நம்ம அடைச்சுதே உட்காரணும். இல்லன்னா நம்மள பேச விட்டுட்டு மறுவேளை பாப்பாளுங்களா அவளுதான். அதே மச்சான், எடுத்து சொல்லிட்டு தெரியல மச்சான். அவன்கிட்ட பேசவே மாட்டேன். உன் சோழியை பார்த்துட்டு போயிரு. என்ன வெண்ணைக்கு நான் என்னடி செஞ்சேன்? என்ன செஞ்சியாவா? நேத்து என்ன செஞ்சுட்டு வந்தியா? எல்லாரும் கமக்கமா போய் படுத்துட்டாங்க. நீ வந்து நேத்து என்ன செஞ்ச? நான் என்னடி செஞ்சேன்? நானும் வந்து பேசாம தானே வந்து படுத்தேன். என்னமோ உன்னை பிடிச்ச அம்பளத்து மாதிரி பேசிக்கிருக்கேன். கிழிச்ச பேசாமல வந்து படுத்த. ஆனா தண்ணி அடிச்ச ஆம்பளைய குணம் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. நேத்துதான் பார்த்தபடி உன் குணம் என்னன்னு பாத்துக்கிறேன். இனி என்னன்னா நீ செய்யறேன்னு பாக்குறேன். யார் இருந்ததி? அருந்ததி நெசமா ஏதாவது? சீ, புத்திய பாரு. மூஞ்சில குத்துறேன்னு வச்சுக்க. ஆனா அந்த விஷயத்துல சரியா இருக்க மாமா. நீ சரியா இருக்க. எல்லாம் உரப்படியே நடக்கறது சரியா இருக்கியா? நான் கூட ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா ஒண்ணும் நடக்கலையே. அடேங்கப்பா, வருத்தப்படுறாப்ல தெரியுது. ஆஹா, சரி. பிறவு நீ ஒரு மாதிரி பேசுற. நீ அங்கிட்டு சோழியை பார்த்துக்கிட்டு போ. இன்னும் 2 நாள் பொருடி, நீ நினைச்சதை நடத்தி போடுவோம். இதுக்காகத்தான் மாசம் கணக்கா காத்துக்கு இருக்காங்களாம். இந்த 2 நாள் பெருசாக்கும். ரொம்ப தாண்டி சளிச்சுக்கிருக்காப்புல இருக்கு. செல்வா பத்தி தெரியாது. இன்னும் 2 நாள் கழிச்சு அப்புறம் நான் செல்வா யாருன்னு காட்டுவேன். அப்புறம் பாத்துக்க. சரிடி, பாத்துருவோம். எல்லாம் முறைப்படியே நடக்கும். ரெடி பண்ண அவசரப்பட வேணாம். என்ன உங்க ரொமான்ஸ்ல தீய வச்சு போடுவேன். இங்க வயசுல நின்னுக்கிறீங்க. எப்பறா ரொமான்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஏமா நாத்தனாரே, பூரா கப்பிள்ஸா நிக்கிறாங்கன்னு தெரியுதுல. சோழியை பார்த்துட்டு பேசாம அப்படி போய் நிக்க வேண்டியதானே? அதுவும் அண்ணல நிக்கிறாருல. இப்ப நின்னுக்கு இருந்தா அவர் ஒரு மாதிரி பேசுவாரு. இதெல்லாம் கேட்டா புள்ள எட்டு போயிட மாட்டேன். இல்லனா மட்டும் எனக்கு எதுவுமே தெரியாது அத்தாச்சி. ஏன் அத்தாச்சி? இல்ல ஏன்னு கேக்குறேன். வாரு கழுத அடி வாங்க போற. என்ன பேசிக்கிருக்க? சோழிய பாத்துக்கிட்டு அங்கிட்டு போ. அந்த சைடு போய் நில்லு. சோறு பரிமாற இடத்துக்கு போ. என்ன ஒண்ணு மாதிரி பூவரசி மாதிரி திண்ணி பண்டாரு நடிச்சியா? சோறு ஓட்டா திம்பே, இல்லனா திங்க மாட்டேன். என்ன அடேங்கப்பா. சரி 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 மாப்பிள்ள, 2 மாப்பிள்ள இருக்கும். இலை போட்டுருவோமா? இங்க பாரு பூவரசி, சொல்லு. அங்க அந்த தாமரை இருக்காங்கல்ல, உன் அக்காவை கூப்பிடுறாங்க. அடுத்து உன்னையும் கூப்பிடுவாங்க. நான் ரூம்குள்ள சொன்ன மாதிரி தான் சொல்றேன். எதையும் மாத்தி சொல்லி நீயே உன்னை அசிங்கப்படுத்திக்காத. அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆம்பளையா இருந்து அவங்க யாரும் என்கிட்ட எதையும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு பொம்பளையா இருந்து கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்பாங்க. கேட்கும் போது நான் என்ன சொன்னனோ அதை சொல்லு. இது எனக்காக நான் சொல்லல. என்ன அசிங்கமா நடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நான் சொல்லல. நீ அசிங்கப்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஏன் என் மூஞ்சில ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கா? இல்ல, சுயநலமாவும் யோசிக்கல, பொதுநலமாவும் யோசிக்கல. ஏதோ 2 பேத்துக்கும் சரிசமமா யோசிக்கிறாப்ல தெரியுது. அதையும் பார்த்தேன். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். என் மேல சிம்பத்தி வரவோ இல்ல என் மேல காதல் வர்றதுக்கோ நான் ஒன்னும் இப்பெல்லாம் சொல்ல கிடையாது. என்ன
என்னதான் ஆனாலும் உங்க இடத்துல 3 முடிச்சு போட்டிருக்கேன்ல. நீ என்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்குறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன். என்ன இதவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பேசாத. நீ பொத்து, எனக்கு தெரியும். ஓய், சொல்லுங்க. நீ மல்லியாவே கிடையாதே, வாய் நல்லா அடிக்கிறவளாச்சே, ஏன் இப்படி அமைதியா இருக்க? என்னவா? என்னடி தெரியல மாமா, நேத்துல இருந்து வாயவே திறக்க முடியல மாமா. ஏன் கம் போட்டாங்களா? பேசாம இருங்க. நான் சொன்னது அப்படி இல்லை. என்னமோ தெரில, ஒரு மாதிரி புதுசான உணர்வா இருக்கு. அது என்ன எதுண்டி சொல்ல வர மாட்டேங்குது. நீங்க சூடி பார்த்துட்டு பேசாம இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? அப்படியா? சரி. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் புதுசா எல்லாமே தெரியும். மாமா தெரிய வைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை நான் என்னதேன்னு சொல்ல, பேசாம இருக்கீங்களா என்ன? சரி அத்தாச்சி, சாப்பாடு பூரா எடுத்துட்டு வாங்க, இலை போடுங்க. ஓய் குல்ஃபி. குல்ஃபின் கூப்பிடாத, அவ்வளவுதான் உனக்கு. பின்ன ஒய்ஃபின்னு கூப்பிடலாமா? உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? ஏண்டா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? எனக்கு அப்படியே கோபமா வருதுடா. என்ன போன்ல ஒரு மெசேஜா வருது? அது எதுக்கோ வருது, உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கியா? அந்த மெசேஜ் வருது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என் மனசு என்னென்னமோ யோசிக்குது. அதனால நெட் ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணுடி. வாடி போடினா பல்ல உடைச்சிருவேன். ஐயோ, இதுங்க எப்ப தின்னுட்டு எந்திரிக்க? நம்ம எப்படா போய் திங்க? பூரா ஒரே கவுச்சியால சமைச்சு வச்சிருக்காங்க. நம்ம கை கால் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. செம்புனைக்கு செருப்புல அடி வாங்கு. அதெல்லாம் டைலாக மாத்திரா, எப்ப பார்த்தாலும் இதவே சொல்லிக்கிறீங்க. அம்மா பசிக்குதுமா. பூரடா, உன்னை விட எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. அவங்க சாப்பிட்டு எந்திரிக்கிற வரைக்கும் நமக்கு சோறு விட மாட்டாங்க. என்ன பண்ண? எல்லாத்துக்கும் நம்ம முன்ன கூப்பிடுவாங்கடா. இந்த விருந்துங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் மதுரைக்காரங்கள கறிச்சோத்துக்கு அடிச்சு மல்லுகட்ட எவனுமே வர முடியாதுடா. இதுக்குதாங்க மொத பந்தியிலே உட்காரணுங்கிறது. சீக்கிரமே எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைமா, நானும் மறுவீட்டு வந்து திங்கணும். ஒரு கறி சோத்துக்கு கல்யாணம் வரைக்கும் போறேன், வெக்கமா இல்ல? இலை பூவரசி கலாய்க்கணும்டா. அங்க வர உட்கார்ந்துக்கிறது பாரு. அப்படிதானே? இரு நேரம் வரட்டும், கலாச்சி விடும். கூச்சப்படாம அள்ளி வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பூரா வெடக்கோழியா அடிச்சு குழம்பு வச்சிருக்கு. பூரா நம்ம வீட்டு மதுரை முறையில செஞ்சிருக்கோம். பூச்சப்படுறதுக்காக எதுவும் இல்ல சித்தி. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. டாக்டர் இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கறி சொத்துக்கு மதுரைக்காரங்க அடிச்சு மல்லு கட்டுவாங்க. அதுவே ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இங்க மல்லு கட்டுறதுக்கு எவனும் கிடையாது. ஒரு கிடா வெட்டுல வச்ச கறிக்கு அடிச்சு மல்லு கட்டுவாங்க, அது வேற விஷயம். இப்ப அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை சோறு. சும்மா அள்ளி வச்சு தின்னுங்க, எலும்பு கறிய கடிங்க. நம்மள வேற புது மாப்பிள்ளை இல்ல, இன்னும் நிறைய பார்த்து இருக்குல்லடி. ஏன் உன்ன ஏதாவது பண்ணனா? சோழி பார்த்துட்டு தின்னு. பொண்டாட்டி, உன் தங்கச்சி புருஷனுக்கு பேச்ச பத்தியா? புது மாப்பிள்ளையெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கான். அதனால எலும்பு அள்ளி வச்சு திங்குவான். புரிஞ்சுதாடி? அப்படியா? ஒண்ணு விளங்கலையே. நான் சொன்ன விஷயம் சின்ன குழந்தைக்கு கூட விளங்கும். ஆனா உன்னையெல்லாம் வச்சு என்னதையும் பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நேற்று நைட்டு நீ நடந்துக்கிட்டது ஒரு மாதிரி திணுசாதே இருந்துச்சு. நீ என் மல்லியா மாதிரியே இல்லை நேற்று நைட்டு நீ என்கிட்ட நடந்துகிட்டது. என்ன பேச்சு? பொம்பளைன்னா அப்படித்தான் சொல்லுவோம், ஆம்பளைகளுக்கு புரிஞ்சுக்க மாட்டேன். நீ சென்னைக்கு வா, டாக்டர் மாமா யாருன்னு காட்டுறேன். மாமா என்ன இங்க வந்து இப்படி பேசிக்கிறிய? அதெல்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இங்க பேசக்கூடாது மாமா. சாப்பிடுங்க மாமா, அதெல்லாம் பிறகு பேசுவோம். சரி. டாக்டர் சித்தப்பா, போலீஸ் சித்தப்பா, பசிக்குது. நீங்க அப்புறமா உங்க பொண்டாட்டியும் கூட ரொமான்ஸ் பண்ணுங்க. இப்ப எங்களுக்கும் பசிக்குதுல, தெரசா சாப்பிட்டு எந்திரிங்கய்யா. நீங்க சோறு வர மாட்டாங்க, கறி கஞ்சி அடிக்க முடியாம போயிரும். மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை ஆகி போயிரும். சாப்பிட்டுருவோம். சரி சாப்பிட்டுருவோம்.
என்ன வருது? என்னது இது? நிறைய அனுபவம் இருக்கீங்களா? அனுபவமா? கொஞ்சம் நஞ்சம் அனுபவம் இல்ல. ஆனா என்ன, மறு வீட்டு இருந்தப்போ நாங்க இப்பெல்லாம் சாப்பிட முடியாது. எங்களோட விஷயமே வேற. அது வேற மாதிரி போச்சு. அது இப்ப பேச நேரம் இல்ல. ஒரு நாள் பிறகு சொல்றேன். சரி, சட்டுப்பட்டு சாப்பிட்டு விடுங்க. நேரத்தை பக்கம் சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து அவங்க பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுங்க. சரி சித்தி. பாயத்தர வேணாமாம்மா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. அடியே, எல்லாத்துக்கும் வெக்கந்தையும் படுவியா? இதெல்லாம் முறைன்னு சொல்றீங்களே, பாய் தர. என்ன முறப்பு? வாய் தர. ஐயோ, வேணும்டே தானே பண்ணிக்கிருக்க. அவங்க சொன்னா கை வச்சு ஓங்கிட்டு ஊட்ட வந்துருவேன். எனக்கெல்லாம் தெரியாது. அவங்க முறைன்னு சொன்னாங்க. முறையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? அந்த 4 செவத்துக்குள்ள நீ நானும் என்னடா அடிச்சு மட்டும் மல்லு கட்டுவோம். ஆனா வெளியே இருக்கவங்களுக்கு புருஷன் மண்டாட்டி அடிச்சுதே ஆகணும். புரியுதா? வாய் தர. யோ, சும்மா யோயோன்னு சொல்லிக்காம வாய் தரடி. கூச்சப்படாம சும்மா சாப்பிடுங்க. நம்ம வீடுதான் என்ன. மல்லியா, சாப்பிடு. இதுதான் நீ உன் அம்மா வீட்டுல சாப்பிடுற விருந்து. அதுக்கப்புறம் உன் புருஷன் கூட வந்தாதே உனக்கு விருந்து என்ன. என் வீட்ல சாப்பிடுறதுக்கு நான் என்ன வண்டிக்கு கூச்சப்படணும்? நான் சாப்பிடுவேன். எனக்கு பாசத்தனே எங்க அம்மா கையில சாப்பிடணும் அப்படிட்டு உடனே என் வீட்டுக்கு ஓடி வந்துட மாட்டேன். என்னால தானே வர முடியாதுன்னு நினைச்ச உன்னையும். அப்படியா? அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படித்தான் பாத்துக்க. இல்ல மாமா, அதானே உண்மை. ஆனா நீ வீட்டுக்குள்ள வந்தீனா நாங்க 4 நாயை வெளியே கட்டி வச்சிருப்போமே. அதனால உன்னைய உள்ளே விட விடாது. ஏன்னா நீ எங்க வீட்டு பிள்ளையே கிடையாது. நீ சோறு திங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நாயை விட்டு கடிக்க விட்டுருவோம். இங்க இருந்து கல்யாணம் முடிச்சு போய் புருஷ வீட்ல வாழ்ற வேலையை பார்க்காம பாசச்ச அம்மா வீட்டுக்கு வருவாங்க சோறு திங்க. நீ வாடி வீட்டுக்குள்ள. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். உன்னால முடிஞ்சதை பார்த்து நீ எப்படி உள்ள வரீங்க நானும் பாக்குறேன். சோறிய பாருங்கடா. சரி மாப்பிள்ளைகளா, சம்மந்தியா, உங்களுக்கு மன நிறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியா மறுவீட்டு விருந்து முடிஞ்சது. அம்பிடுத்தேன். மறுவீட்டு விருந்தோட கல்யாணம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சது நாங்க நினைச்சுக்கிறோம். இனி பொண்ணுங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறதுலதே இருக்கு. கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கல்யாணத்துல எந்த குறையும் வைக்கலன்னே நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச மாதிரி எங்க மனசுக்கு படுது. அப்படி ஏதாவது குறை இருந்தா எதா இருந்தாலும் இப்பவே சொல்லிருங்க. டாக்டர் மாப்பிள்ள வீட்டுல என்ன நினைக்கிறீன்னு தெரியல. டாக்டர் மாதிரி இருக்கிறத சொல்லிக்கிறீங்க. என்ன நினைக்கிறேன்னு தெரியல. என்ன முடிவா இருந்தாலும் பாத்துக்கோங்க. அப்புறம் வேற என்ன, மல்லியா, பூவரசி, நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பிய. இப்ப புகுந்த வீட்டுக்கு போய் வாழ போறிய. புருஷன் அப்படிங்கிற ஒரு இன்னொரு வாழ்க்கை உங்க 2 பேர் வாழ்க்கையிலே வந்துருச்சு. நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் விளையாட்டு பிள்ளையாக தான் இருந்திருப்பிய. ஆனால் புருஷன் வீட்டுக்கு போனால் அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கை புதுசாக இருக்கும். பார்க்க போகிற நபர்கள் எல்லாருமே புதுசாக இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் வாழணும். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படி சீக்கிரத்தில். அதாவது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறணும். எதையுமே அனுசரித்து போகிற ஒரு பழக்கம் இருக்கணும் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும். புருஷங்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. புருஷன் வீட்டில் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தான் எங்கள் மனசுக்கு படுது. நீங்கள் அப்படி சரி இல்லைன்னாலும் நீங்கள் சரிப்படுத்திக்கிற மாதிரி 2 பேரும் ஒரு வாழ்க்கையை வாழணும். அத்தாச்சி சொல்லுவாங்க. இங்க பாருங்க, என் வயிறை கட்டியலா. முத எனக்கு பிறந்த பிள்ளை நீவே. ஒரு வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை தலைச்ச பிள்ளைய பிறந்தா அந்த வீடே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நீ பிறந்த போது இந்த ஆத்தாளுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப உன்னை பிரியும் போது இந்த வீடே வெறிச்சோடிவே இருக்க போகுது. என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆனாலும் நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏன்னா இந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்க. எம்பிட்டு கஷ்டப்படணுமோ அம்பிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. ஆனா இனி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குண்டு அம்மா நினைச்சு உன்னை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா போய் புருஷன் வீட்டுல வாழணும். என்னத்தா வார்த்தை சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் அனுசரிச்சு போகணும். புருஷன்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. புருஷன் மேல அன்பா இருக்கணும். இதெல்லாம் அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ எல்லா விஷயத்துலயுமே சரியா இருப்ப. அம்மாக்கு தெரியும். நீங்க அந்த வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்திருப்ப. ஆனா அங்க அப்படி கிடையாது. உனக்குன்னு பொறுப்பு வந்துருச்சு. ஒரு குடும்பத்துல
ஆயுசு கொடுக்க போற இந்த மாதிரி ஏகப்பட்ட கடமை உன் தலையில வந்து இனி பாரமா நிற்கும். எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உன் அப்பாவை மனசார நினை. உன் அப்பாவும் பக்கத்துல வந்து நிப்பாரு. எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் உன் புருஷனை விட்டு கொடுத்துடக்கூடாது. இதுதான் பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. இனி இதுவே உன் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய எப்போதும் யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். ஏதாவது ஒரு கஷ்டம்னா அம்மாக்கு ஒரு போன போடு. உடனே வந்து சென்னையில் நிற்பேன். என்ன பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தார், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். மழலை இவன் மொழி பேசினார். இதமானது இனிதானது சொந்தங்கள் பந்தங்கள் நிலையானது. அம்மா என்று சொல்ல சொல்ல ஆயுள் காலங்கள் நீள்கின்றன. நான் போயிட்டு வரேம்மா. நீங்க பத்திரமா இருந்துக்கிறீங்க. எனக்கு என்னம்மா கஷ்டம் வரப்போகுது? என் புருஷன் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் நல்லா இருந்துக்கிறேன். நான் வரேன். பூவரசி, உனக்கு கல்யாணம் நடக்கும்னு அம்மா நினைக்கவே இல்லை. எல்லாமே அவசர அவசரமா சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஆனாலும் எப்படி சீக்கிரமா முடிஞ்சாலும் வாழ்க்கை அப்படி சீக்கிரமா முடிஞ்சிடாது. என்ன இப்பத்தையும் வாழ்க்கை தொடங்க போகுது. எதுக்காக கல்யாணம் வேணாம் வேணும்னு சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா போலீஸ்கார மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு புருஷனா எங்கிட்ட என்னாலும் கிடைக்க மாட்டாங்க. அவரை அனுசரிச்சு வாழ பூவரசி. நீ மட்டும்தான் இங்க பிரச்சனை பண்ணிக்கிருக்க. என்ன ஒரு சங்கடமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. நீ இந்த ஊருக்குள்ளதே இருக்க. ஆனாலும் நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தேங்கிறது அம்மாக்கு தெரியணும். அப்பனாத்தே அம்மா சந்தோஷமா இருப்பேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா மாப்பிள்ள. பத்திரமா பார்த்துக்கிறங்க. வாய் தொடுக்கான பிள்ளை உங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க. ரொம்ப பொறுத்துக்கிறேன் அவசியம் கிடையாது. பொறுத்துக்கிறங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ யார்கிட்ட சொன்னேன்னா அசிங்கமா நினைப்பாங்களே. ஐயோ நான் உயிரோடவே இருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். எவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா ஆனா இப்படி என்ன இப்படி அசிங்கப்படுத்தினானே. இசை, ஏய் என்னாச்சு? ஏன் அழுகுற? என்ன ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒரு கால் வந்துச்சு, வந்த பேசுனே பழுத்துட்டு இருக்க. என்னாச்சு? இப்ப சொல்ல போறியா என்னடி? என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லையா? சரி இசை, என்னாச்சு இசை? ஏய் என்ன? யாருக்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேன்டா. எனக்கு இந்த போன்ல என்ன ஒருத்தன் தப்பு தப்பா வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா. இல்லைங்க அதை நெட்ல போட்டுருவேன்னு பயமுறுத்துறான். என்ன சொல்ற? புரியல. யாரு? என்ன? என்னால முடியல. இதை நான் யாருக்கிட்ட சொல்வேன்? அசிங்கமா நினைப்பாங்க. நான் குளிக்கும் போது அந்த வீடியோ எடுத்து எனக்கே அனுப்பிடுங்க. நான் ஊட்டிக்கு டூர் போயிருந்தேன். அப்போதான் இது நடந்திருக்கு. இதை பண்ணது என் கூட படிக்கிற அந்த கௌதம் தான். இல்லைங்க எனக்கு ஒன்னும் புரியல இசை. நான் எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன். ஆனா என்ன விட்டு போயிடாத. எனக்கு இருக்கிறதே இப்ப நீ மட்டும்தான். என்ன தப்பா நினைச்சிடாதடா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரி சரி, நான் போல. அழுகாத. என் பக்கத்துல நீ இருந்தாலும் குளிரா
ஆக மொத்தம் மரமெல்லாம் நான் சுமக்க விரவி கடை